அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன். மிதுன ராசியினருக்கு 2இல் குரு, 3இல் கேது, 4இல் சந்திரன் சுக்கிரன், 5இல் சூரியன் செவ்வாய் புதன், 9ஆம் இடத்தில் ராகு, 10இல் சனி வக்கிரம் அடைந்து இருக்கிறார். ராசிக்கு 4இல் சுக்கிரன், 5இல் புதன், ஜென்மராசியை சந்தரித்த குரு பகவான் தற்போது 2ஆம் வீட்டில் இருப்பதால் ஓரளவு நல்ல மாற்றங்கள் உண்டாகும். பல வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடி வரும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதாக நிறைவேற்றுவீர்கள். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செல்லும். நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். நன்கு படித்து பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். இதுவரை ஆட்சி உச்சம் பெற்றிருந்த ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்தில் செவ்வாயோடு இருப்பதும் அவர் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் சிறந்த அமைப்பு. தங்களுக்கு வீடு மனை முதலிய விஷயங்கள் லாபகரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் லாபகரமாக நடைபெறும். வீடு மனை என்றைக்கோ வாங்கி போட்டிருப்பீர்கள். தற்போது நல்ல விலைக்கு விற்கலாம். உயர் அதிகாரிகள் பாராட்டுவர் உத்தியோகத்தில் தங்களை. பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டி இருக்காது. ஏனென்றால் தங்களுக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு குரு சென்றுள்ளார். உங்கள் கைகளில் பணம் புரளும். மனதில் நினைத்தது நிறைவேறும். தந்தையார் உறவில் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 9இல் ராகு இருப்பதால் தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. வீண் விரோதங்களை வளர்த்து கொள்ள வேண்டாம். அபிப்பிராயங்களை சொல்லும்போது கட்டுப்பாடோடு இருங்கள். பிறர் தூண்டுதலுக்கு இணங்கி விவகாரமாக பேசி சமூக வலைத்தள விவகாரங்களில் மாற்றிக்கொள்ள வேண்டாம். கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.